பூபதி, இப்போ நம்ம ட்ரெக்கிங்காக வந்திருக்கோம். ஸோ எந்த இடத்த நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? நம்ம மக்கள் எல்லாம் எப்படி நடந்து வர்றாங்க? ஒரு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாரும் ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க. சரி, அதனால நம்மளோட வேகமும் தடப்பட்டு இருக்கு. ஓகே, அந்த தடப்பட்ட வேகத்தை இனிமேல்ட்டு சரி பண்றது மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த டைம்ல தான் நம்ம அப்பப்போ தண்ணி குடிக்கணும். ராகேஷ் வர்றாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு வர்றாங்க ரே அவங்க. வந்துட்டோம் பரவாயில்லண்ணே, நல்லா இருக்கும்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ இது வரைக்கும் யாருமே கவர் பண்ணி போனோட உருண்டா அங்க சறுக்குதா. இந்த பழி பார்த்தீங்கன்னா சறுக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க. இவங்க இப்போவே வழுக்க பார்த்தாங்க. சொல்லுங்க பூபதி, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. வந்துட்டோம். பேசுங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரே டீ எஸ்டேட் வியூவாக தான் இருக்கு. ஓகே, நல்ல வியூவாக இருக்கு. ரைட் சைடு வந்து ஊர்லாம் இருக்கு. அது அந்த பெரிய மலை பார்த்தீங்கன்னா குன்றுமா இருக்கு. அதான் போடிமெட்டு. போடிமெட்டு. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே மூலக்கடையில் தான் ஏறணும். அந்த ஒரு பிக்கப் பாயிண்ட்லாம் நம்ம பிக்கப் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்ததான் அவங்க சொன்னாங்க. ரியாஸ் அவர்கள், உங்களுக்கு தெரியுதா அந்த பிளேஸ்? இந்த பிளேஸ் நம்ம ஏறினது ஏங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் கமெண்ட்ரியில் வாங்க, நீங்கள் சொல்லுங்க. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், என்ன ஏது? சொல்லுங்க. ரெக்கார்ட் அடிக்கலங்க. சொல்லுங்க. அமேசான் காட்டுக்கு நடுவில் இது வந்து அமேசான் புலிப்பாறை காடு. புலிப்பாறை காடு, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க தான் புலி மாடு எல்லா அனிமல்ஸ் இங்க. புலி இருந்துச்சு, மாடு. ஓகே. 3 years 5க்கு போற வழியில ஒரு பெரிய மரம் இருக்கும். சரி. அந்த மரத்துல எப்பயுமே யானை எல்லாமே அங்க தான் தங்கும். மரத்துல எப்படி தங்கும்? மரத்துக்கு நேரா கீழே சார். சரி, ஓகே. சரி, கீழே ஸ்டே எப்பயுமே அதான் இருக்கும். காட்டு மாடு சரி எல்லாமே அங்கதான் வந்து. இப்ப யானை எல்லாம் வருதா? வரும், ஆனா வராது. சரி, சொல்ல முடியாது அந்த டைமுக்கு. எப்போ வரும்னு தெரியாது, ஆனா வர வேண்டிய டயத்துல கரெக்டா வந்துரும்ல. வீடியோங்க இப்பதான் 2 நிமிஷம் ஓடி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, காட்டு மாடு வர இடத்துல வந்து காட்டு யானை வராது. சரி, ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன்ல தான் வரும். ஏன் அப்படி? ரெண்டுமே பயப்படுமா எப்படி? ரெண்டுமே பயப்படல. காட்டு மாடை பார்த்து காட்டு யானை பயப்படும். சரி, காட்டு யானையை பார்த்து காட்டு மாடு பயப்படுமா? அப்பா காட்டு மாடை பார்த்து காட்டு யானை பயப்படும். சரி, ஆனால் ராமேஸ்வரத்துக்கு இருந்தாலும் ரெண்டுமே பயப்படும். ஏன்னா அது வந்து யானைக்கு வந்து உருவம் தான் பெருசு. சரி, ஆனா இது கிடையாது. ஆமா, நீங்க திருவள்ளுவரை குறள் சொல்லியிருப்பாரு, யானை வெவரும் புலி தாக்குறின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். நீங்க என்ன எடுக்கிற நீங்க ரொம்ப கிராஸ் கொஸ்டின் கேட்குங்க. நீங்க முன்னாடி போங்க. நீங்க வாங்க. பிரவீன் சொல்லுங்க, அந்த மலையில இருந்து நீங்க இப்ப கீழே இறங்கிருங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மிகவும் அருமையாக இருந்தது. வறுமையா அருமையா? அருமை. சரி, இப்ப நம்ம வந்து அந்த மலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, அங்க இருந்து டவுனுக்கு போனாலும் போவோம், இல்லாட்டி நம்ம டவுனுக்கு வந்த இடத்துலயே இங்க இருந்து போனா டைரக்டா எங்க வேணாலும் சொர்க்கத்துக்கே போயிடலாம். நீங்க ஆனா அங்க குதிச்சீங்கன்னா நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம். குதிக்கிறீங்களா? உங்களுக்கு இது எத்தனாவது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெக்கிங்ல? இது ஒரு 7-8 வாட்டி பண்ணியிருப்பேன் நான். 7-8 வாட்டி பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு தடவை ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது இந்த புனித பயணம் இன்னும் ஒரு சரித்திரம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செதுக்கி வைப்பீங்களா? அந்த மாதிரி நம்ம இயற்கையை மாசுபடுத்துறதுனாலதான் நம்ம இயற்கை கிட்ட திருப்பி எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பூபதி டேக் ஓவர் பண்ணிக்கோ. பூபதி நீங்க வாங்க. பூபதி அப்படியே சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெக்கிங் சொல்லிட்டு இப்ப ஏதோ ஒரு பிளெயினா போற மாதிரி இருக்கு, ஏதோ வரப்புல நடக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த இடம் வந்து நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அமேசான் காடுகள் மாதிரி நாங்க எதிர்பார்த்தோம். சரி, ஆனா இங்க பார்த்தா மொட்டை வெயில் தான் அடிக்குது. சரி, ஒரு செடி புல் பூண்டு கூட அவ்வளவா இல்ல. கல்லுக்குள் மலை மாதிரின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு. குடைக்குள் மலை மாதிரி, செடிக்குள் சம்திங் என்னமோ சொல்றீங்க. ஆமா, சரி சொல்லுங்க. சரி, ஆனா அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சரி,
எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா பிரவீன் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா வந்துட்டு இருக்காரு எங்க கூட. சரி அது வந்து வயசானவங்க கூட வர மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஓடி போ. ஏய் இந்த கல்லு என்ன கல்லு உங்களுக்கு யாரோ என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? இது கவர்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி. ரோட்ல மைக்கில் வைக்கிற மாதிரி அவங்க காட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு கல் ஒரு வச்சிருக்காங்க. மலைக்கு சரி. ஆமா, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. பரவாயில்ல. ஒரு என்ன ஒரு நல்ல விஷயம்னா நம்ம ஆளுங்க எதுவும் அந்த குங்குமமா எதுவும் பூசி வைக்கல, இல்லைன்னா இதையும் சாமி போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் வரலாம் இங்க வழி இல்லாதனால பூசி வைக்கிறோம். அங்க மேல போகணுமா? இப்ப நம்ம ரீச் ஆகிற அங்க யார் இருக்கிறது? அங்க கௌரி கௌரி மேல கௌரி இங்க கீழே போயிட்டு இருக்காரு. கௌரி கண்டா அது. கௌரி மேல இருக்காரு, இல்ல கீழே இருக்காரு. கீழே சரி, நம்ம இந்த பதிவை நிப்பாட்டிக்குவோமா? போய் நிறுத்துங்க. கொஞ்சம் மொக்கையா தான் போய்கிட்டு இருக்கு. மொக்கையா போகுதா? ஆமா. சரி, ஓகே. லொகேஷன் உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய பதிவினை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கிறோம். பிரவீன், நன்றி, வணக்கம். கொஞ்சம் சொல்லுங்க. கடைசி ஒரு கேள்வி. சொல்லுங்க. இது வரைக்கும் நீ எடுத்த ட்ரெக்கிங் வீடியோல யூடியூப்ல எவ்வளவு ஹிட் வந்திருக்கு? ஹிட்டு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது 50,000 பக்கத்தில், ஆனால் வந்தது என்னவோ ஒரு 50 தான். அதையும் நீ 50 வாட்டி திருப்பி திருப்பி பார்த்தேன்டா. எங்களுக்கு வந்து வரலாறு மிக முக்கியம். நாளை இப்போ அடுத்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து இப்போ பூபதி பிஎம் ஆனார்னா பூபதின்னு அடிச்சிங்கன்னா வரும்ல ட்ரெக்கிங்கில். ஸோ வரலாறு முக்கியம் அமைச்சரே, அதே தான். சரி. நன்றி, வணக்கம்.